ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். ஏகப்பட்ட எந்த இடத்துல வேலை செஞ்சாலும் அவன் பொம்பளை போறீங்க சார், சுத்தா 1ஆம் நம்பர் பொம்பளை போறீங்க. இல்ல இருக்கிற உண்மையை சொல்றேங்க பிராங்க். ஆனா அவன் வந்து ஒரு ஒரு சைக்கோ மாதிரி சார். அந்த பொம்பளை பொட்ட பசங்களை வந்து நிக்க வச்சு 6 மணிக்கு மேலதான் நிக்க வச்சு 9 மணிக்கு லெக்சர் எடுப்பான். அப்புறம் பர்சனல் கதையை கேட்பான். ரொம்ப டார்ச்சர் கொடுத்தான் சார் வாணியம்பல்ல. கிருஷ்ணகிரி நகராட்சி அலுவலகத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டு நகராட்சி ஆணையாளருக்கென அறையில் மரத்திலான ஷீட்டுகள், கப்போர்டுகள், ஏசி உள்ளிட்ட சகல வசதியுடன் கூடிய அறையாக புதுப்பிக்க 15 லட்சம் ரூபாய் செலவில் தீர்மானம் போடப்பட்டு சொகுசு அறையும் தயார் செய்யப்பட்டது. இதையடுத்து கடந்த 2024ஆம் ஆண்டு கிருஷ்ணகிரி நகராட்சி ஆணையாளராக பொறுப்பேற்ற ஸ்டான்லி பாபு அந்த சொகுசு அறையிலிருந்து தனது நகராட்சி பணிகளை மேற்கொண்டார். பின்னர் அதே ஆண்டு நவம்பர் மாதம் ஸ்டான்லி பாபு அரசியல்வாதிகள் சிலருடன் சென்று அமைச்சர் நேருவை சென்னையில் உள்ள அவரது அலுவலகத்தில் சந்தித்துள்ளார். அப்போது டென்ஷனான அமைச்சர் நேரு, அதிகாரி நீ எதுக்கு அரசியல்வாதிங்க கூட சேர்ந்து இங்க வர என டோஸ் விட்டதுடன் உடனடியாக ஸ்டான்லி பாபுவை ஊட்டிக்கு டிரான்ஸ்பர் செய்ய உத்தரவிட்டார். பணி மாறுதலால் ஊட்டிக்கு சென்ற போதும் ஸ்டான்லி பாபு தனது அறையில் உள்ள பொருட்களை எடுக்காமல் இருந்துள்ளார். பின்னர் கடந்த மே மாத இறுதியில் அரசியல்வாதிகள் சிலர் ஆதரவோடு மீண்டும் அதே கிருஷ்ணகிரி நகராட்சியில் ஆணையாளராக பொறுப்பேற்றார். பொறுப்பேற்ற உடனேயே முதலில் நாம் இருந்த அறையை மாற்ற வேண்டும், ஏனென்றால் வாஸ்து முறைப்படி நமக்கு கிழக்கு வாசற்படி ஆகாது என முடிவெடுத்த ஸ்டான்லி பாபு தெற்கு பார்த்த வாசல் உள்ள அறையை, அதாவது நகராட்சி அலுவலக நுழைவு வாயிலில் வலது பக்கம் உள்ள அறையை தேர்ந்தெடுத்து அவசரமாக சுவர் முழுவதும் மரத்திலான ஷீட்டுகள், கப்போர்டுகள், ஏசி, வெஸ்டர்ன் டாய்லெட் உள்ளிட்ட சகல வசதிகள் கொண்ட பிரம்மாண்ட சொகுசு அறையாக மாற்றி அதில் பொறுப்பேற்றார். அப்பொழுதுதான் பிரச்சனை வெடித்தது. ஆக்சுவலா வந்து 2023ல கமிஷனர் ரூம்னு சொல்லி கட்டுறதுக்கு தனியா ஃபண்டு ஒதுக்கி 15 லட்சத்துக்கு அந்த ரூம் உட்வர்க்கோட நல்ல ஏசி, நல்ல சகல வசதிகளோட மக்கள் பணி செய்யறாருன்னு சொல்லி நல்ல பண்ணி கொடுத்துருந்துச்சு. ஆனா அது இவர் போயிட்டு வந்த அப்புறம் இங்கதான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ ஊட்டி போயிட்டு வந்த அப்புறம் மறுபடியும் முன்னாடி இருக்க ரூம் வந்து புதுசா ஒரு, அது எவ்வளவு காஸ்ட்னு கூட எல்லாம் எனக்கு தெரியாது தம்பி, புதுசா புதுப்பிச்சிருக்காங்க. நான் வந்து ஆபீஸ்க்கு போகும்போது வரும்போது கேட்டேன், இது என்னத்துக்காக புதுப்பிச்சிட்டு இருக்காங்க, எந்த ஃபண்ட்ல பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். ஜேஇ கிட்ட கேட்டேன், எம்இ கிட்ட கேட்டேன், அது சம்பந்தப்பட்ட எல்லா நிர்வாகிகிட்டையும் கேட்டேன். யாரும் எந்த பதிலும் எங்களுக்கு தெரியாது, நீங்க கமிஷனர்கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னாங்க. சரி, நான் அப்புறம் கமிஷனரை தொடர்பு கொண்டு கேட்கும்போது, நீங்க தான் அப்புறமா கையெழுத்து போடணும் மேடம், இது கான்ட்ராக்டர் செஞ்சு கொடுத்தாரு அப்படின்னு, அதாவது எந்த தெளிவான பதிலும் இல்லாம, ஆனா மன்றத்துல இதுக்கான பொருள் வந்து நாங்க வைக்கவும் இல்ல, இது வரைக்கும் வைக்கப்படல. ஆனா கமிஷனர் அறை வந்து நல்ல சகல வசதியோட கட்டி முடிச்சாச்சு. அதாவது எந்த நிதி பணமும் இன்றி நகர்மன்ற கூட்டத்தில் எந்த தீர்மானமும் வைக்காமல் தன்னிச்சையாக எப்படி யாருக்கும் தெரியாமல் பல லட்சம் ரூபாய் செலவு செய்து அறையை மாற்றி அமைக்க முடியும் என நகராட்சி கவுன்சிலர்கள் நகர்மன்ற தலைவர் பரிதா நவாபிடம் முறையிட்டுள்ளனர். சேர்மனான பரிதா நவாப் இது குறித்து அலுவலக பணியாளர்களிடம் கேட்டதற்கு அவர்கள் ஆணையாளரிடம் கேட்டுக்கொள்ளுங்கள் என தெரிவித்துள்ளனர். இதனால் இது குறித்து பரிதா நவாப் அறையை ரெடி செய்வதற்கு பணம் எங்கிருந்து வந்தது என நகராட்சி ஆணையாளர் ஸ்டான்லி பாபுவிடம் கேட்க, அதெல்லாம் உங்களிடம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் கட்டினது வந்து கவர்மெண்ட் பில்டிங்ல, அவர் சொந்த செலவுல கூட கட்ட முடியாது. எனக்கு என்ன, ஏன் நான் வந்து அதை கேட்டேன்னா, ஒரு ஜெனரல் ஃபண்ட்ல ஒரு சின்ன பாலம் போடணும்னாலும் ஒரு 3 லட்சம் ரூபாய் போடணும்னாலும் ஜெனரல் ஃபண்ட்ல இல்ல அப்படின்றாங்க. அப்ப மக்கள் வரி பணத்தை ஏன் வந்து ஏற்கனவே கமிஷனர் ரூம் இருக்கும்போது மறுபடியும் அவ்வளவு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அதுவும் மூடி கிடக்குது, இந்த ரூமுக்கு வந்து இவ்வளவு செலவு பண்ணி வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் சரியான பதில் எனக்கு சொல்லாததுனால நான் வந்து தலைமைக்கு லெட்டர் அனுப்புனேன். அது விசாரணை போயிட்டு இருக்கு தம்பி. அவங்க விசாரணை என்ன மேடம், இவர் ஏதாவது சொல்லி இருக்காங்களா இல்ல நீங்க திரும்பி அவருக்கு விளக்க உரை கொடுங்கன்னு சொல்லி அவருக்கும் லெட்டர் வந்திருக்கு. விசாரணை மேற்கொள்ளப்பட்டதுன்னு சொல்லி எனக்கும் லெட்டர் வந்திருக்கு. விசாரணை போயிட்டு இருக்கு. இன்னும் என்ன அத முடிவு என்னன்னு இன்னும் தெரியல, கண்டிப்பா தெரியுமா. இதனால் பரிதா நவாப் நடந்தவற்றை எல்லாம் திமுக தலைமைக்கும் தமிழக அரசுக்கும் புகாராக அனுப்பியுள்ளார்.
புகாரின் மீதான விசாரணை நடத்த அரசு துணை செயலாளர் கோமலா நகராட்சி நிர்வாக இயக்குநருக்கு உத்தரவிட்டதை அடுத்து விசாரணை சூடு பிடித்துள்ளது. நகராட்சி ஆணையாளர் ஸ்டான்லி பாபுவிடம் நமது செய்தியாளர் போனில் தொடர்பு கொண்டு இது குறித்து கேட்டபோது, இது சம்பந்தமாக பேசுவதாக இருந்தால் நேரில் வந்து பேசுமாறு தெரிவித்து இணைப்பை அவசரமாக துண்டித்தார். அதாவது ஏற்கனவே ரூம் வந்து ஆல்ரெடி பண்ணி 15 லட்சம் ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணிருக்காங்க. ஆனா அதை விட்டுட்டு இங்க தீர்மானமே எதுவுமே போடல, இஷ்டத்துக்கும் வந்து அவரே பண்ணிட்டாரு. இப்போ நிறைய வேலை இருக்கு, இந்த மாதிரி இருக்கு, நம்ம திரும்ப நேரம் வந்து பேசுங்க. சரிங்க சார், சரிங்க சார். 2022ஆம் ஆண்டு வாணியம்பாடி நகராட்சி ஆணையாளராக ஸ்டான்லி பாபு இருந்தபோது அவர் மீது பல பாலியல் புகார் எழுந்ததாகவும், அவர் மீது கொடுத்தும் இந்து மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் போராட்டம் நடத்தியும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் தெரிவித்துள்ளார். 2022ல ஸ்டான்லி பாபுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமிஷனர் மேல ஒரு புகார் கொடுத்திருந்தீங்க மேடம். அது என்ன மேடம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம்? அது என்ன பண்ணுறேன், வாணியம்பாடியில் சாரதி குமார் இருக்கிற வரைக்கும் ஸ்டாலின் பாமுக்கு மாமா வேலை செஞ்சிருந்தோம். அவன் என்ன பண்ணுவோம், இன்னும் பண்ண முடியல. டிரான்ஸ்ஃபர் வாங்கி போயிட்டான். டிரான்ஸ்ஃபர் மட்டும் தான் வாங்கி கொடுத்தான், அதுதான் பெரிய விஷயம். வேற எதுவும் பண்ண முடியல அவனை. ஏங்க இல்ல அந்த கம்ப்ளைண்ட் மீது இது வரைக்கும் நடவடிக்கை எடுத்துருக்காங்களா? புகார் என்ன நடவடிக்கை எடுக்கலைங்க சார், நடவடிக்கையே எடுக்கல. எஃப்ஐஆரே போட உள்ள அந்த வாணியம்பாடி நகர செயலர் சாரதி குமார், அவருக்கு அவரு ஜல்ரா என்ன செய்ய முடியும்? அவர் சொல்லாம கொள்ளாம சாரதி குமாருக்கு டிரான்ஸ்பர் வந்தோடனே சொல்லாம கொள்ளாம ஸ்டாலின் பாபு ஓடி போயிட்டாரு. நீங்க கிருஷ்ணகிரிங்களா? இப்ப கிருஷ்ணகிரி தானே வேலை செய்யற? அப்படி ஆமா மேடம், இங்க ஒரு புகார்ல இருக்காரு. அது சம்பந்தமா உங்களுக்கு ஏற்கனவே ஒரு புகார் இருக்கு, அதனால கேட்கலாம். அவன் எங்க போனாலும் அவன் ஃப்ராடு தான் பண்ணுவாங்க சார். அவன் ஏகப்பட்ட எந்த இடத்துல வேலை செஞ்சாலும் அவன் பொம்பளை போறீங்க சார், சுத்தம் 1ஆம் நம்பர் பொம்பளை போறீங்க. இல்ல இருக்கிற உண்மையை சொல்றேங்க, பிராங்க். ஆனா அவன் வந்து ஒரு ஒரு சைக்கோ மாதிரி சார். அந்த பொம்பளை பொட்ட பசங்களை வந்து நிக்க வச்சு 6 மணிக்கு மேலதான் நிக்க வச்சு 9 மணிக்கு லெக்சர் எடுப்பான். அப்புறம் பர்சனல் கதையை கேட்பான். ரொம்ப டார்ச்சர் கொடுத்தான் சார் வாணியம்பாடில. ஸ்டான்லி பாபுவிற்கு ஆதரவாக வாணியம்பாடி திமுக நகர செயலாளர் சாரதி குமார் இருந்ததாகவும், அவர் மீது நடவடிக்கை எடுக்க விடாமல் டிரான்ஸ்பர் மட்டும் செய்யப்பட்டதாகவும் பாதிக்கப்பட்ட பெண் தெரிவித்தார். சப் கலெக்டர் வந்து இந்த பாலியல் ரீதியா யாராவது பிரச்சனைனா நான் ஒரு மெம்பரா இருந்தேன் சார். சப் கலெக்டர் ஒரு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அதுல அதை கேட்டதுக்கு, நான் ஏன் நீ கட்சிக்காரியா, நான் ஒரு ஸ்டாஃப், என்ன கட்சிக்காரின்ற முறையில பேசி, கட்சி இருந்தாலும் நான் கட்சியை பத்தி நாங்க பேசவே மாட்டேன் அப்படின்னு என்கிட்ட அனாவசியமா அநாகரிகமா பேசி அப்புறம் போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். எதுவும் எடுக்கலைங்க சார். அதுதான் சப்போர்ட், அரசியல் சப்போர்ட் சார். கமிஷனர்னால அவன் எல்லாத்துலயும் கையெழுத்து போட்டான். இவங்க வந்து எந்தவித தீர்மானம், நிதி, அனுமதி என எதை பற்றியும் கவலைப்படாமல் வாஸ்து முறைப்படி பல லட்சம் ரூபாய் செலவு செய்து அலங்கரிக்கப்பட்ட அறைக்கான செலவினை செய்தது யார், பின்னணி என்ன என்பது குறித்து முறையாக விசாரணை நடத்தினால் மட்டுமே இவருடன் இருக்கும் முதலைகள் சிக்கும் என்கின்றனர் விவரம் தெரிந்தவர்கள். பாலிமர் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி செய்தியாளர் சத்யா. ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.